நண்பர்களே வணக்கம். அமெரிக்க பங்குச்சந்தையில் நடந்த மிகப்பெரிய மர்ம வர்த்தகம். யார் அந்த கோஸ்ட்? 20 நிமிடங்களில் பல கோடிகள் அள்ளியது யார்? ட்ரம்பின் அறிவிப்புக்கு முன்பே கைமாறிய பணம். மத்திய கிழக்கு நாடுகள் சீரழிந்து வருகின்றன. அமெரிக்க பங்குச்சந்தையில் ஒருவர் லாபம் பார்க்கிறார். கார் தீவை வளைக்க அமைதியாக தயாராகி வரும் ட்ரம்ப். ஈரான் மீண்டும் இஸ்ரேல், குவைத், ஜோர்டான் மீது தாக்குதல். பார்க்கலாம் இந்த வீடியோவில். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையை 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக மார்ச் 23 அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கு முன்பே உலக பங்குச் சந்தைகளில் ஒரு மர்ம வர்த்தக அலை வீசியது. அமெரிக்க பங்குச்சந்தையில் நடந்த இந்த மர்ம வர்த்தகத்தில் 20 நிமிடங்களில் யாரோ ஒருவர் 840 கோடி லாபத்தை ஈட்டியிருக்கிறார். மார்ச் 23 நியூயார்க் நேரத்தின்படி காலை 6:50 மணி, இந்திய நேரப்படி மாலை 4:20 மணிக்கு சிகாகோ மெர்கன்டைல் S&P 500 மினி ஃபியூச்சர்ஸில் திடீரென அதிக அளவில் வர்த்தகம் நடந்தது. அதே நேரத்தில் எண்ணெய் சந்தைகளிலும் அதே மாதிரியான மாற்றம் ஏற்பட்டது. பொதுவாக ப்ரீ மார்க்கெட் நேரங்களில் வர்த்தகம் குறைவாக இருக்கும். ஆனால் பங்குச்சந்தை புள்ளிகள் அதிகரித்தது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது பாலி மார்க்கெட்டில் கோஸ்ட் ட்ரேடிங் நடந்துள்ளது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலி மார்க்கெட் என்பது உலக நடத்தைகளை முன்கூட்டியே கணித்து பெட்டிங் செய்யும் பிளாட்ஃபார்ம். கிரிப்டோ மூலம் மட்டுமே பெட் செய்ய முடியும். இதில் யார் பெட் செய்கிறார்கள் என்பது தெரியாது. சமீபத்தில் இதில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். மார்ச் 21 ஒட்டி 8 புதிய கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன. கணிப்பு என்னவென்றால் மார்ச் 31 முன்பு சீஸ்ஃபயர் வரும் என்பது. இதைத் தொடர்ந்துதான் ட்ரம்ப் ஈரான் மின் கிரிட் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்தி வைப்பதாக கூறினார். இது எப்படி பெட் கட்டியவர்களுக்கு தெரிய வந்தது? பங்குச்சந்தை நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு பெரிய இன்வெஸ்டர் பல அக்கவுண்ட்டுகள் திறந்து பெட் செய்திருக்கலாம் என்கிறார்கள். மர்மமான 2 பெரிய வர்த்தகங்கள் என்ன என்று பார்க்கலாம். முதலாவது சுமார் 12,600 கோடி மதிப்பில் S&P 500 ஃபியூச்சர்ஸ் வாங்கப்பட்டுள்ளது. சந்தை உயரும் என முன்கூட்டியே கணிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது சுமார் 1,615 கோடி ரூபாய் மதிப்பில் எண்ணெய் ஃபியூச்சர்ஸ் விற்கப்பட்டது. எண்ணெய் விலை குறையும் என்ற எதிர்பார்ப்பில் இது செய்யப்பட்டுள்ளது. ட்ரம்ப் அறிவிப்பால் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்பதை ஏற்கனவே கணித்துள்ளனர். இது உடனடியாக சந்தையிலும் எதிரொலித்தது. S&P 500 ஃபியூச்சர்ஸ் 2.5% அதிகரித்து காணப்பட்டது. பிரண்ட் க்ரூட் $109 $92 சரிந்தது. இந்த நிகழ்வு இன்சைடர் ட்ரேடிங் அல்லது முன்கூட்டிய தகவல் கசிவு இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நிறுத்தியதாக அறிவிப்பதற்கு முன்பே உலக சந்தைகளில் நடந்த மர்ம வர்த்தகம் தற்போது பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. சுமார் 20 நிமிடங்களில் 840 கோடி லாபம் சம்பாதித்தது யார் என்பது தற்போது கேள்வியாக இருக்கிறது. ட்ரம்பின் அறிவிப்பு வந்த காலை நேரத்தில் பொதுவாக பங்குச்சந்தையில் அதிக வர்த்தகம் நடக்காது. சந்தை எப்படி ரியாக்ட் செய்கிறது என்று பார்த்துவிட்டுதான் மெதுவாக 10-12 மணியளவில் வர்த்தகத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் பெரிய அளவில் அதிகாலை நேரத்தில் வர்த்தகம் கைமாறியிருக்கிறது. இது நடந்து 15 நிமிடங்கள் கழித்துதான் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்தது என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த நேரத்தில் பெரிய ட்ரேடு முடிந்துவிட்டது. இதற்கு முன்பும் வெனிசுலா விஷயத்திலும் ட்ரம்ப் அறிவிப்புக்கு முன்பு இதேபோல ஒருவர் $4 லட்சம் வரை லாபம் சம்பாதித்திருந்தார். இதுதான் தற்போதும் நடந்துள்ளது. ஜாரெட் குஷ்னர் யாரென்றால் ட்ரம்பின் மருமகன். அஃபினிட்டி பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் வைத்திருக்கிறார். இவரது 99% பணம் சவுதி, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தான் குவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போருக்கு முன்பு இவர்தான் டெஹ்ரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ட்ரம்ப் ஸ்டீவ் விட்காஃப் கிரிப்டோ கம்பெனி வைத்திருக்கிறார்கள். ஜேட் குஷ்னர், விட்காஃப் இருவரும் தான் தற்போது மத்திய கிழக்கு நாட்டில் நடக்கும் போரை ஹேண்டில் செய்கிறார்கள். ட்ரம்பின் நண்பர்தான் ஸ்டீவ் விட்காஃப். தற்போது யார் லாபம் பார்க்கிறார்கள் என்றால், பாதுகாப்பு தளவாடங்கள் வைத்திருக்கும் நிறுவனங்கள் தான். மீண்டும் ஏவுகணைகள் உள்பட போர் ஆயுதங்கள் இருப்பு வைக்க தயாரிப்பார்கள்.
அமெரிக்க பட்ஜெட்டில் $1.5 டிரில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. தற்போது அமெரிக்காவின் எண்ணெய் எரிவாயு விற்கப்பட்டு அதிக லாபத்தை வாஷிங்டன் பார்க்கிறது. ரஷ்யா மீது பொருளாதார தடை உள்ளது. ஈரான், வெனிசுலா நாடுகள் ஏறக்குறைய முடக்கப்பட்டுள்ளன. வளைகுடா நாடுகள் முடங்கியுள்ளன. இப்படியும் அமெரிக்கா வருமானம் பார்க்கிறது. இந்த போரினால் மக்கள் உயிரிழப்பு ஏற்படுகிறது. அமெரிக்கா லாபம் பார்க்கிறது. மக்கள் பணவீக்கத்தால் பாதிக்கப்படுகின்றனர். போர் நடக்கும் இடங்களில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. பெரிய முதலைகள் கோஸ்டாக இருந்து பங்குச் சந்தையில் பணம் பார்க்கிறார்கள். இந்த செயலால் உலகையே அமெரிக்கா முட்டாள் செய்கிறது. உலகம், டாலர், இந்த இரண்டையும் அமெரிக்கா கட்டுப்படுத்தும் வரை இந்த கொடூரம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் ஈரான் மறுத்திருக்கிறது. ட்ரம்ப் தானாக ஒரு முடிவை அறிவித்து சந்தையை ஏற்றுகிறார். போலி செய்தி மூலம் சந்தையை போலியாக கட்டுப்படுத்துகிறார். சூழ்ச்சி செய்கின்றனர், திசை திருப்புகின்றனர். அதாவது போர் நடந்து கொண்டு இருக்கும் போதே யாரோ ஒருவர் லாபம் பார்த்திருக்கிறார். இந்த சம்பவம் 3 பெரிய கேள்விகளை எழுப்புகிறது. யார் இந்த ட்ரேட் செய்தது? அவர்களுக்கு முன்னதாக தகவல் எப்படி கிடைத்தது? இது இன்சைடர் ட்ரேடிங்கா அல்லது கோ இன்சிடென்ஸா? இதுவரை பதில் இல்லை. ஆனால் உலகச் சந்தை இதை கவனமாக பார்க்கிறது. இதற்கிடையே ஈரான் உளவுத்துறை என்ன மதிப்பீடு செய்திருக்கிறது என்றால், அடுத்த வாரத்தின் துவக்கத்தில் இந்த போரின் தொடர்ச்சியாக மிகப்பெரிய போர் துவங்கும். ஈரானின் படைகள் மற்றும் IRGC ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஈரானின் இறுதிக்கட்ட போர் முயற்சிகளில் இருந்து திசை திருப்புவதற்காக பேச்சுவார்த்தை நடக்கிறது என்ற செய்தியை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது என்று ஈரான் கூறுகிறது. 5 நாட்கள் தாக்குதல் ஒத்திவைப்பு என்று கூறிவிட்டு மீண்டும் கடுமையான தாக்குதலுக்கு ட்ரம்ப் ஆயத்தமாகி வருகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெனிசுலாவிலும் இதே உத்தியை ட்ரம்ப் பின்பற்றியிருந்தார். போதைப் பொருட்களை கைப்பற்றுவதற்கு கடலில் பெரிய அளவில் கப்பல்களை நிறுத்தியிருந்தார். பின்னர் மதுரோவை ஒரே நாளில் இரவோடு இரவாக கடத்தி சென்றார். அவரது மனைவியும் கடத்தி சென்றார். உலகமே வேடிக்கை பார்த்தது. ஆனால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுதான் தற்போதும் ஹோர்முஸ் நீரிணையில் நடக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க கப்பல்கள் இந்த பகுதிக்கு வந்துள்ளன. ஈரான் இராணுவ ஆலோசகரும் IRGCயின் முன்னாள் கமாண்டருமான மோசன் ரெசாய், அரபிக்கடலில் அமெரிக்காவின் கப்பல்களை ஈரான் முடக்கும், அமெரிக்காவை காப்பாற்றிக் கொள்ள நாங்கள் டெட்லைன் வைத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இதற்கிடையே தொடர்ந்து ஈரானை தாக்குவதற்கு சவுதி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ட்ரம்பை வலியுறுத்துவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அரபிக்கடலில் அமெரிக்க கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருப்பது பல முனை தாக்குதல்களை ஹோர்முஸ் பகுதியில் நடத்தலாம் என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. கார்க் தீவு ஏன் முக்கியம் என்று பார்க்கலாம். ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையம். 90% மேற்பட்ட ஈரான் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் இந்த தீவிலிருந்து தான் செல்கிறது. உலகின் எண்ணெய் போக்குவரத்துக்கும் இது முக்கியமான இடம். இந்த தீவை கட்டுப்பாட்டில் எடுத்தால் ஈரானின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கும். அமெரிக்கா என்ன செய்கிறது என்றால், சுமார் 4500 முதல் 5000 அமெரிக்க கடற்படையினரை தயாராக இந்த பகுதியில் நிறுத்தியிருக்கிறது. ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ஆம்பிபியஸ் கப்பலான திரிபோலி தயார் நிலையில் உள்ளது. இது கடலிலும் நிலத்திலும் போரிடும் திறன் கொண்டது. மார்ச் 13 அன்று ஏற்கனவே ஏர் ஸ்ட்ரைக் இந்த பகுதியில் நடந்துள்ளது. அந்த தாக்குதலில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் ரேடார் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்கப்பட்டன. எண்ணெய் மையத்தில் எந்த சேதமும் இல்லை. இதை ஒரு போர் ஒத்திகை போல் அமெரிக்கா நடத்தியிருந்தது. அடுத்த கட்ட மூவ் என்ன என்றால், தரைப்படை தாக்குதல் மூலம் தீவை கைப்பற்ற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. 82nd ஏடிஸ் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படை அவசர காலத்தில் அதிரடியாக களம் இறங்கக்கூடியது. அமெரிக்க தளங்களான பஹ்ரைனில் இருக்கும் அமெரிக்காவின் 5th ஃப்ளீட், கத்தாரில் இருக்கும் அல் உதைத் விமானத்தளம் ஆகியவற்றிலும் இருந்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தலாம். என்ன அபாயம் என்று பார்க்கலாம். ஈரான் பதிலடி கொடுக்கும். அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடக்கும். சவுதி, UAE, கத்தார் ஆகிய நாடுகளின் கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடக்கும். இதனால் மிடில் ஈஸ்ட் முழுவதும் கான்ஃப்ளிக்ட் பெரிதாகும். உலகளாவிய எண்ணெய் சந்தை அதிர்ச்சி அடையும். கார்க் தீவை கைப்பற்றுவது ஈரானின் பொருளாதாரத்திற்கு சமாதி கட்டும். அமெரிக்காவுக்கு ஈரானின் எண்ணெயை கொள்ளையடிக்க வேண்டும். இதுதான் அமெரிக்காவின் திட்டம். கட்டாயமாக இது ஒரு பெரிய ஃபுல் ஸ்கேல் வாராக மாறும். ஈரானின் IRGC ஏவுகணைகள், ட்ரோன்களை இஸ்ரேலின் இராணுவ தளங்கள் இருக்கும் சஃபெட், அல் டெல் அவீவ், கிரியாத் சிம்னோ
பினை பிராக் மற்றும் குவைத்தில் இருக்கும் அமெரிக்காவின் தளங்களான அலி அல் சலீம், அரிஃப் ஜான், ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ராக், பஹ்ரைனில் இருக்கும் ஷேக் இசா ஆகிய இடங்களில் இன்று கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் 12 பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கும் எண்ணெய் கிடங்கு மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. நண்பர்களே, இந்த போர் மிகவும் மோசமான பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. விரைவில் இந்த போர் முடிய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.